குமரி மாவட்டம் கொள்ளங்கோடு அருகே இரவு வேளையில் புதருக்குள் இருந்து வந்த பெண்ணின் அழுகுரல் கேட்டதை அடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் முழு நிர்வாணமாக பெண் ஒருவர் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் கொள்ளங்கோடு அருகே வெங்கச்சி பகுதியில் உள்ள புதருக்குள் இருந்து நேற்று இரவு பெண் ஒருவரின் அழுகுரல் கேட்டுள்ளது. இதனை அந்த வழியாக சென்ற நபர்கள் கேட்டு கொள்ளங்கோடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அழுகுரல் கேட்கும் பகுதியான புதருக்குள் சென்று பார்த்தபோது சுமார் 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் உடலில் ஆடை ஏதும் இல்லாமல் போதையில் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். அதை பார்த்து அதிர்ந்து போன போலீசார் உடனே பெண் காவலர்களை வரவழைத்து அவரது உடலை மூடி 108 ஆம்புலன்ஸ் மூலம் களியக்காவிளை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்க முடியாததை தொடர்ந்து அந்த பெண்ணை குடித்துறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த பெண் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த பெண் கொள்ளங்கோடு அருகே சிலுவைப்புறம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவலர் ஒருவரின் மகள் என்று தெரியவந்தது. இவர் படித்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில் என்றும் தற்போது சிலுவைப்புறத்தை சேர்ந்த வாலிபர் ஒருவரை திருமணம் செய்து இருவருக்கும் 2 குழந்தைகள் உள்ளன என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை யாரேனும் கடத்தி கொண்டு வந்து பாலியல் வன்புணர்வு செய்து இங்கே தூக்கி எறிந்து சென்றனரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.